வெல்கம் வியூவர்ஸ். இந்த உலகம் எப்படி உருவாச்சுங்கிற கேள்வி 1000 ஆண்டுகளா மனித மூளைய குழப்பிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இதுக்கு யாருக்கிட்டையுமே ஆதாரபூர்வமான எந்த ஒரு பதிலுமே கிடையாது. ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த உலகத்தையும் எல்லா உயிர் ஜீவராசிகளையுமே இறைவன் படைத்தான்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அறிவியல் நம்பிக்கை, அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க. அவங்க எல்லாரும் இயற்கை படைச்சது, பிக் பேங் தியரியில இருந்து அந்த உலகம் உருவாச்சுன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரோட கருத்துல ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். இந்த வீடியோல இவங்க ரெண்டு பேரோட கருத்தையும் கம்பேர் பண்ணி இவங்க சொல்ற தத்துவத்தோட காரணங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் மிஸ்டீரியஸ் பேஜஸ் தமிழ். ஃபர்ஸ்டா இந்த உலகத்தோட உருவாக்கத்தை பத்தி மதங்கள்ல என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்ப்போம். கிறிஸ்தவ மதத்துல பார்த்தோம்னா கடவுள் இந்த உலகத்தை 7 நாள்ல படைச்சாருன்னு சொல்றாங்க. முதல் நாள் கடவுள் ஒளியை படைத்து அதை இருளில் இருந்து பிரிச்சாருன்னு சொல்றாங்க. 2ஆம் நாள் வானத்தை உருவாக்கி தண்ணீரை பிரிச்சார் என்றும், 3ஆம் நாள் தண்ணீரை சேர்த்து வறண்ட நிலத்தை உருவாக்கி அதுல தாவரங்களையும் மரங்களையும் படைத்தார் என்றும், 4ஆம் நாள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை படைத்தார் என்றும் சொல்லப்படுது. 5ஆம் நாள் கடல் உயிரினங்களையும் பறவைகளையும் படைச்சார் என்றும், 6ஆம் நாள் நில விலங்குகளையும் மனிதர்களையும் படைச்சார்னு சொல்லப்படுது. 7வது நாள் தான் கடவுள் ஓய்வெடுத்து அந்த நாளை புனித நாளாவும் கொண்டாடப்படுது. அதுக்கப்புறம் தான் ஆதாம் ஏவாள இந்த பூமிக்கு அனுப்பி மனித இனத்தை தோற்றுவித்ததாகவும் சொல்றாங்க. இது கிறிஸ்தவ மதத்துல குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது. நெக்ஸ்டா இஸ்லாம் மதத்தை பத்தி பார்ப்போம். இஸ்லாம் மதத்துல இறைவன் 7 நாள்ல உலகத்தை படைச்சாரு அப்படிங்கிற எந்த ஒரு கான்செப்டுமே கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அது மட்டும் இல்லாம இறைவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை அப்படிங்கறத அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சில மதங்கள்ல எல்லாமே கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மதத்துல எல்லாமே கடவுள் கிடையாது, எல்லாமே கடவுளுடையது. அவ்வளவுதான் இவங்களோட கருத்தியல். ஃபைனலா இவங்களுடைய அடிநாதமா சொல்லப்படுறது ஓரிரை கொள்கை, ஒரே இறைவன், அவனை தவிர வேற யாரும் இல்லை, அவனுக்கு இணையும் யாரும் இல்லை அப்படிங்கறத கருத்தியலா கொண்டிருக்காங்க. நெக்ஸ்டா நம்ம பார்க்க போறது ஹிந்துயிசம். இந்து மதத்துல உலகத்தை ஒருவர் தான் படைத்தாருன்னு எங்கேயுமே சொல்லப்படல. அவங்களுடைய வேத புஸ்தகங்கள்ல பல படைப்பு கதைகளும் இருக்கு. ஆனா பொதுவா மக்கள் நம்புவது என்னன்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன்னு 3 பேரை சொல்றாங்க. பிரம்மா உலகத்தை படைத்தார் என்றும், விஷ்ணு உலகத்தை பாதுகாக்கிறாருன்னும், சிவன் உலகத்தை அழிச்சு மீண்டும் உருவாக்குறாருன்னு சொல்றாங்க. இந்துக்களுடைய புனித வேதமா பார்க்கப்படுறது ரிக், யஜூர், சாம, அதர்வனம், இப்படி 4 வேதங்கள் இருக்கு. ஆனா அதர்வன வேதத்தை ஒரு சிலர் தான் புனித வேதமா பாக்குறாங்களே தவிர பெருவாரியான இந்துக்கள் யாரும் அதை புனித வேதமா எடுத்துக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம பகவத்கீதை, ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள்னு இப்படி நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. இது எல்லாத்துலயுமே உயர்ந்த வேதமா பார்க்கப்படுறது ரிக் வேதத்தை தான். அதே இந்துக்கள் புனிதமா பார்க்கக்கூடிய ரிக் வேதத்துல கடவுள் ஒருவன் தான் போட்டிருக்கு. நெக்ஸ்டா நம்ம சயின்ஸோட எக்ஸ்பிளனேஷனை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அறிவியல் இதுக்கு வேற ஆங்கிள் எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குது. அறிவியல் சொல்றது என்னன்னா, சுமார் 13.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெருவெடிப்பு நடந்திருக்கு, அதாவது பிக் பேங். இந்த வெடிப்பிலிருந்து வெளிவந்த ஆற்றல், தூசி, வாயு எல்லாம் சேர்ந்து நட்சத்திரங்கள், கோள்கள், கேலக்சிகள்னு உருவானதா சொல்றாங்க. அதிலிருந்து 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்மளோட சூரிய குடும்பம் உருவாயிருக்கு. அந்த நேரத்துல பூமி ஒரு தீப்பந்து மாதிரி தான் இருந்திருக்கு. நாட்கள் ஆக ஆக அது மெதுவா குளிர்ந்து மழை பெய்து கடல் உருவாயிருக்கு. கடல் உருவானதுக்கு அப்புறம் தான் ஒரு செல் உயிரி, அதாவது அமீபா போன்ற உயிரினங்கள் தோன்றியிருக்கு. அந்த தொடக்கத்துல இருந்தா நாம கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு இந்த நிலைமையை எட்டியிருக்கோம். இதுதான் டார்வின் சொல்ற எவால்யூஷன் தியரி. நெக்ஸ்டா நம்ம சோலார் சிஸ்டத்தை பத்தி பார்ப்போம். நம்ம சோலார் சிஸ்டம்ல 9 கோள்கள் இருக்கு. எல்லாமே சூரியனோட காந்த விசையில சுத்தி கொண்டே இருக்கு. பூமி சூரியனை ஒரு தடவை சுத்துறதுக்கு 365 நாட்கள் எடுத்துக்குது. அதைத்தான் நம்ம ஒரு வருஷம்னு கால்குலேட் பண்றோம். சூரியன் தான் நம்ம உயிர்களுக்கு ஆற்றல் தருகின்ற ஒரு பெரிய மூலதனமாவும் செயல்படுது. சூரியன்ல தொடர்ச்சியாவே நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. அதன் மூலமா தான் ஒளி, வெப்பம் போன்றவற்றை வெளியிடுது. அதுக்கப்புறம் சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளி நம்ம பூமியை அடைய 8 நிமிடம் 20 வினாடி ஆகிறதா சொல்றாங்க. நெக்ஸ்டா நம்ம மில்கிவே கேலக்சியை பத்தி பார்ப்போம். நம்ம பூமி இருக்கும் கேலக்சி தான் மில்கிவே கேலக்சி. அதுல சுமார் 200 மில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த 200 மில்லியன் நட்சத்திரத்துல நம்ம சூரியனும் ஒரு சின்ன நட்சத்திரம், அவ்வளவுதான். ஆனா இதுவரைக்கும் மில்கிவே கேலக்சியோட உண்மையான புகைப்படத்தை யாராலையுமே எடுக்க முடியல. ஏன்னா நாமளே அதுக்குள்ளதான் இருக்கும். அதனால நம்ம பார்க்கிற படங்கள் எல்லாமே கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் அசம்ஷன் தான். அது உண்மை கிடையாது. நம்ம பார்க்கிற புகைப்படத்தோட ப்ராசஸ் என்னன்னா, ஹபிள் டெலஸ்கோப், ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மாதிரியான கருவிகள் விண்வெளியிலிருந்து படத்தை எடுக்குது. அது மூலமா தான் கேலக்சியோட அளவு, வயது, வடிவம் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க.
நெக்ஸ்டா நம்ம கேலக்சியோட தூரத்தை பத்தி பார்ப்போம். நம்ம மில்கிவே கேலக்சிக்கு பக்கத்துல சாகிட்டாரியஸ் ராஃப் கேலக்சி இருக்கு. அது சுமார் 88,000 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கிறதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒளியாண்டுனா என்னன்னு பார்ப்போம். அத இங்கிலீஷ்ல சொல்லணும்னா லைட் இயர்ஸ். ஒரு லைட் இயர்ஸ்ங்கிறது 9.5 ட்ரில்லியன் கிலோமீட்டர். அதையும் தாண்டி ஆண்ட்ரோமேடா கேலக்சி இருக்கு. அது 2.5 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. இரண்டுமே மெதுவா ஒன்றுக்கொன்று நெருங்கிக்கிட்டே இருக்கிறதா சொல்றாங்க. சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம மில்கிவே கேலக்சியோட ஆண்ட்ரோமேடா கேலக்சி மோதும்னு ஒரு கூற்றும் இருக்கு. எது நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்டா வேற்று கிரகவாசிகள், அதாவது ஏலியன்களை பத்தி பார்ப்போம். நம்ம பிரபஞ்சத்துல சுமார் 2 ட்ரில்லியன் கேலக்சிகள் இருக்கிறதா நாசா சொல்லுது. அதனால பிற எண்ணற்ற கோள்கள்ல உயிர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாவே இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரியான உயிர்கள் இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம ஏலியன்ஸ் வேற்று கிரகவாசிகள்னு சொல்றோம். இப்பவே நாசா மார்ஸ்ல உயிர்கள் இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சியை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. நாம இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி இவ்வளவு மர்மங்கள் இருக்கு. கண்டிப்பா இதை யாராவது ஒருத்தவங்க வடிவமைச்சிருக்கணும். அந்த சக்தி தான் கடவுள்னு சொல்றோம். சயின்ஸ் இதற்கு மாற்றமா ஒண்ணு சொல்லல. சயின்ஸ் சொல்றது என்னன்னா யூனிவர்சல் எனர்ஜின்னு சொல்லுது. சோ கடவுளுக்கு வேற பெயர் சொல்லுது, அவ்வளவுதான். உயிரை எப்படி நம்மளால உணர முடியுதோ அதே மாதிரி அந்த சக்தியையும் உணர முடியும். ஆனா அவர் ஒரே கடவுள். இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த உலகம் முழுக்க எண்ணற்ற மதங்கள் இருக்கு. அந்தந்த மதங்களுமே தனித்தனி கோட்பாடுகளை கொண்டு இருக்கு. ஆனா சமீப காலமா மதத்தின் பெயரால நிறைய வன்முறைகள் நடக்கிறதையும் பார்க்க முடியுது. நம்ம மனிதனத்துடைய வாழ்நாளே குறுகிய காலம்தான். இந்த குறுகிய கால வாழ்க்கையில சமத்துவம், சகோதரத்துவத்தோட வாழணுங்கிறத இந்த வீடியோவின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் மிஸ்டீரியஸ் பேஜஸ் தமிழ்.